students, நாம இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல கிளாஸ் 20 பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் 20ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஷார்ட்கட் கீஸ். ஸோ எக்ஸல்ல யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீஸை ஓவரால் வியூவா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஷார்ட்கட் கீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய ஷார்ட்கட் கீ இருக்கு. அதுல ஒவ்வொரு கீயா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கீ கண்ட்ரோல் பிளஸ் என் அப்படின்னா நியூ. கண்ட்ரோல் பிளஸ் என்னன்னா நியூ. ஸோ கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு என் லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூவாக இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஓ. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஓனா ஓப்பன். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஓ கொடுத்து பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் ஓ கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபைல் லொகேஷன் பாருங்க ஓப்பன், அது ஓப்பன் ஆகும். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அப்படின்னா சேவ். ஸோ கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சேவ். ஆல்ரெடி இங்கே சேவ்ல இருக்கனால அகைன் சேவ் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் எஸ்னா சேவ். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ அப்படின்னா க்ளோஸ். இந்த விண்டோ க்ளோஸ் ஆகும். கண்ட்ரோல் டபிள்யூ பாருங்க விண்டோ க்ளோஸ் ஆகி அடுத்து ஏதாவது எக்ஸல் ஓப்பன் ஆயிருந்தா அந்த எக்ஸல் உங்களுக்கு காமிக்குது. ஸோ அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் பி பிரிண்ட். ஓகேங்களா? கண்ட்ரோல் பி கொடுத்து பாருங்க பிரிண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சா பிரிண்ட் ஆப்ஷன். அடுத்தது F12 இந்த 1 to 3க்கு மேல F1 F2 இருக்கும். அதுல F12 பிரஸ் பண்ணீங்கன்னா சேவ் ஆஸ். ஸோ ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலில் நம்ம மறுபடியும் சேவ் பண்ணுறதுக்காக சேவ் ஆஸ். ஓகேங்களா? அடுத்தது F1 அப்படின்னா ஹெல்ப். ஸோ F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸலை பற்றி எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை இங்கே டைப் பண்ணிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ F1 ஹெல்ப். அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் F2. கண்ட்ரோல் பிளஸ் F2 அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ. ஸோ கண்ட்ரோல் F2. ஸோ நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷீட் ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் F2. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் Z அண்டோ. ஸோ இப்போ நான் இங்கே ஏதாவது ஒரு விஷயம் எழுதுறேன். ஸோ இப்போ அண்டு கொடுத்து பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் Z அது போயிடுச்சு. கண்ட்ரோல் பிளஸ் Zனா அண்டு. இதுக்கு முன்னாடி ஆக்ஷன். கண்ட்ரோல் பிளஸ் Yனா ரீடு. இப்போ நீங்க அண்டு கொடுத்தீங்களே அது வர்றதுக்காக கண்ட்ரோல் Y கொடுங்க. நீங்க இப்போ என்ன அண்டு கொடுத்தீங்களோ அது வந்துடும். கண்ட்ரோல் பிளஸ் Y ரீடு. அடுத்தது F4 அப்படின்னா ரிப்பீட் லாஸ்ட் ஆக்ஷன். F4 ரிப்பீட் லாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஸோ இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் இதே விஷயம் வேணும் அப்படின்னா F4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கடைசியாக என்ன விஷயம் பண்ணீங்களோ அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மறுபடியும் F4 எங்கேயாவது வச்சு கொடுத்தீங்கன்னா அதே அகைன் பேஸ்ட் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ F4ன்றது ரிப்பீட் லாஸ்ட் ஆக்ஷன். அடுத்தது ஆரோ கீ. ஸோ இந்த ஆரோ கீல ரைட் ஆரோ எதுக்காக யூஸ் ஆகுனா ஒரு செல்லா மூவ் பண்றதுக்கு. ரைட் சைட்ல ஒவ்வொரு செல்லா மூவ் பண்றதுக்கு பாருங்க. ரைட் ஆரோ கொடுத்துட்டு மூவ் ஒன் செல் டு ரைட். இப்போ இங்க வச்சுட்டு நீங்க ரைட் ஆரோ இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு செல்லா உங்களுக்கு மூவ் ஆகும். அடுத்தது லெஃப்ட் ஆரோ. சேம் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு செல்லாக மூவ் ஆகும். அடுத்தது அப் ஆரோ. அப் ஆரோ எதுக்காகனா மூவ் ஒன் செல் டு அப். ஸோ இப்படி அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு செல்லாக அப்பில் போகும். அதே டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செல்லாக டவுனில் வரும். ஓகேங்களா? டவுன் ஆரோ மூவ் ஒன் செல் டு டவுன். அடுத்தது இந்த ஆரோவே கண்ட்ரோல் கீ வச்சுட்டு பண்ணா என்ன நடக்கும்? கண்ட்ரோல் பிளஸ் அப் ஆரோ அப்படின்னா என்ன நடக்கும்னா ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு நீங்க அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க ரைட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போகும். ஸோ இப்படி ரைட் பண்ணியிருந்தா ரைட் நீங்க எங்க எழுதிருக்கீங்களோ அந்த செல்லோட டாப்புக்கு போகும். இல்லை எழுதாம இருந்தா எம்டி செல்லா இருந்தா ஃபர்ஸ்ட் செல்லுல போய் நிற்கும்.
ஓகேங்களா. ஸோ இப்படி எழுதாம செல்லாக இருந்தால் கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லில் போய் நிற்கும். ஏதாவது எழுதியிருந்தீங்களா நீங்கள் கடைசியில் எங்கே எழுதியிருக்கீங்களோ, ஸோ ஃபர்ஸ்ட்ல எங்கே எழுதியிருக்கீங்களோ அங்கே போய் நிற்கும். சேம் டவுன் ஏரோவும் அதே தான். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா கீழே கடைசி செல்லுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் அப் ஏரோ டவுன் ஏரோ. அதே மாதிரி தான் லெஃப்ட் ரைட்டு. ஸோ நீங்கள் வச்சுட்டு கண்ட்ரோல் ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட்டில் எந்த இடம் எழுதியிருக்கீங்களோ, ஸோ நீங்கள் வச்சு ரைட் கொடுக்குறேன், இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. மறுபடியும் இதுக்கு அடுத்து கண்டினியூ இங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ இதனோட அடுத்து கண்டினியூ கடைசி இடத்துக்கு போகும். ஓகேங்களா. ஸோ அதே லெஃப்ட்னா அதே சேம் லெஃப்ட் சைட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஆரோனா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். உங்களுக்கு ஏ வரைக்கும் தான் லாஸ்ட்டு, லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். ஸோ அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் 1 அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் ஃபார்மேட். ஸோ கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா நம்ம ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த செல்லுக்கு வரும். ஸோ ஃபார்மேட் செல்லுக்கு வந்துடும். இங்கே நம்ம ஏதாவது ஃபார்மேட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் பி அப்படின்னா போல்டு. ஸோ நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் பி போல்டு, பாருங்க இது மட்டும் போல்டாக தெரியுது. ஸோ அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அப்படின்னா இட்டாலிக். கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ பாருங்க ஸ்லாண்டிங்காக தெரியுதா, அதுதான் இட்டாலிக். அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் யூ அண்டர்லைன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் யூ அண்டர்லைன். ஸோ அண்டர்லைன் தெரியுதுங்களா. அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் 5 அப்படின்னா ஸ்ட்ரைக் த்ரோ. ஸ்ட்ரைக் த்ரோனா உங்களுக்கு அடித்த மாதிரி ஒரு கோடு வரும், டெலீட் மாதிரி அடித்த மாதிரி ஒரு கோடு வருதுங்களா. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் 5 மறுபடியும் நீங்கள் அதே கீ கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கு அதே கீ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அதெல்லாம் போயிடும். இப்போ கண்ட்ரோல் பி அகைன் கொடுக்குறேன், நமக்கு போல்டு போயிடும். சேம் இட்டாலிக் கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன், அது போயிடுச்சு. கண்ட்ரோல் யூ அண்டர்லைன் கொடுக்குறேன், அதுவும் போயிடுச்சு. கண்ட்ரோல் 5 ஸ்ட்ரைக் த்ரோவும் போயிடுச்சு. ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அந்த பட்டன் கீ ஒர்க் ஆகும், மறுபடியும் அதே கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் சி காப்பி. கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகுது எப்படி தெரியும்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் ஓடும். அடுத்தது பேஸ்ட். கண்ட்ரோல் வினா பேஸ்ட். ஸோ இதை எங்கேயாவது பேஸ்ட் பண்ணால் கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இல்லாமல் கட் ஆகி இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா. கண்ட்ரோல் எக்ஸ் கட். அடுத்தது ஷிஃப்ட் பிளஸ் F2 அப்படின்னா கமெண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கமெண்ட்ஸ் ஆப்ஷன். ஸோ ஷிஃப்ட் F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க கமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் பிளஸ் F2. ஓகேங்களா. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஃப் அப்படின்னா ஃபாண்ட். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபாண்ட்ல ஃபாண்ட் ஸ்டைலு சைஸு எல்லாமே மாற்றிக்கலாம். ப்ளஸ் ஃபார்மேட் செல்லும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபாண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்தது டேப். ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அடுத்தடுத்த நெக்ஸ்ட் செல்லுக்கு மூவ் ஆகும். ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகும். அதே ஷிஃப்ட் டேப் அடுத்தது கீழே இருக்கு பாருங்க. ஷிஃப்ட் பிளஸ் டேப் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் செல். டேப்னா நெக்ஸ்ட் செல்லு, ஷிஃப்ட் பிளஸ் டேப்னா ப்ரீவியஸ் செல். ஸோ ஷிஃப்ட் அழுத்திட்டு டேப் கொடுக்குறேன் பாருங்க, ப்ரீவியஸ் செல்லுக்கு வந்துடுச்சு. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்னன்னா இன்செட் ரோ ஆர் காலம். ஸோ நீங்கள் ரோல வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ரோ இன்செட் ஆகும். காலம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா காலம் ஒன்று இன்செட் ஆகும். ஸோ நான் இப்போ காலம் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுக்குறேன், இன்னொரு காலம் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ரோல வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுக்குறேன், ஆக இன்னொரு ரோ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ்னா இன்செட் ரோ ஆர் காலம். அடுத்து கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் அப்படின்னா டெலிட் ரோ ஆர் காலம். சேம் நம்ம இன்செர்ட் பண்ண மாதிரி தான் மைனஸ். கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் கொடுத்தோம்னா ஸோ இந்த பிளஸ்ன்றது என்னன்னா நீங்கள் அடுத்த கீன்றது ஆடிங் கீ. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ்னா கண்ட்ரோலையும் பிளஸையும் ஆட் பண்ணும். ரெண்டுமே அட்டன் டைம்ல நீங்கள் ப்ரெஸ் பண்ணுன்றது தான் இந்த நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் மைனஸ்
அப்படின்னா என்னன்னா டெலிட் ரோ ஆர் காலம். ஸோ இங்க வச்சுட்டு ரோல வச்சுட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம்னா அந்த ரோ டெலீட் ஆயிடும். அதே காலம்ல வச்சு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம்னா அந்த காலம் டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது எஸ்கேப் அப்படின்னா கேன்சல் என்ட்ரி. ஸோ நீங்க இப்போ ஏதாவது என்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உடனே எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த செல்லை விட்டு வெளியே வந்துடும், நீங்க என்ட்ரி பண்ணதும் இருக்காது. கேன்சல் என்ட்ரி. ஸோ ஏதாவது என்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும், அந்த என்ட்ரியும் கேன்சல் பண்ணிடும். அடுத்தது பேக் ஸ்பேஸ் அப்படின்னா டெலீட் டு த லெஃப்ட் ஆஃப் த கர்சர். பேக் ஸ்பேஸ் அப்படின்னா டெலீட் டு த லெஃப்ட் ஆஃப் த கர்சர். ஸோ கர்சர் எனக்கு இப்போ இங்கே இருக்கு, இது நான் கீபோர்டில் பேக் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் கீபோர்டில் ஒரு கீ இருக்கும். அப்படி இல்லைன்னா என்டருக்கு மேலே லெஃப்ட் சைடு ஒரு ஆரோ போட்ட மாதிரி ஒரு கீ இருக்கும், அதுதான் பேக் ஸ்பேஸ் கீ. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று ஒன்றா டெலீட் ஆகிட்டே வருது. தெரியுதுங்களா? லெஃப்ட் சைடில் ஒன்று ஒன்றா டெலீட் ஆகிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து பேக் ஸ்பேஸ். டெலீட் பண்ணுறது லெஃப்ட் சைடில் ஒன்று டெலீட் பண்ணுறதுக்கு பேர் பேக் ஸ்பேஸ். டெலீட் கீ அப்படின்னா டெலீட் டு த ரைட் ஆஃப் த கர்சர். ஸோ கர்சர் இங்கே வச்சிருக்கேன் நான். ஸோ கர்சர் இங்கே இருக்கு. இப்போ டெலீட் கீ, நம்ம கீபோர்டில் டெலீட்னு ஒரு கீ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒன்று டெலீட் ஆகிட்டு வரும். ஸோ பேக் ஸ்பேஸ்னால் லெஃப்ட் சைடில் ஒன்று டெலீட் ஆகிட்டு வரும், டெலீட் கீனா ரைட் சைடில் ஒன்று டெலீட் ஆகிட்டு வரும். அடுத்தது ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் ஷிஃப்டையும் ஸ்பேஸையும் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ஒரு ரோ செலக்ட் ஆகும். ஸோ நான் இங்கே வச்சுக்கிறேன். ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பட்டன் இருக்குல்ல, ஸ்பேஸ் பார் பட்டன், அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரு ஃபுல் ரோ செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் ஸ்பேஸ்னா ரோ செலக்ட். அடுத்தது கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படி கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னா காலம் செலக்ட். ஷிஃப்ட் ஸ்பேஸ்னா ரோ, கண்ட்ரோல் ஸ்பேஸ்னா காலம். ஸோ நான் இங்கே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கீ பாருங்க காலம் செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் 9 அப்படின்னா ஹைடு ரோ. ஸோ நான் இப்போ வந்து இந்த ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கீயை கொடுக்கணும். ஸோ இந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 9 கொடுக்குறேன். ஸோ பாருங்க எனக்கு ஹைட் ஆயிடுச்சு. 46 அப்புறம் 48 வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஓப்பன் பேரந்திஸ். பேர் பேரந்திஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் பிராக்கெட். ஸோ ஓப்பன் பிராக்கெட் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? அன்ஹைடு ரோ. ஸோ இப்போ நீங்கள் ஹைட் பண்ணீங்க இல்லையா, அது அன்ஹைட் ஆகும். ஸோ நான் இங்கே 2 இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன இதுக்கு நடுவில் தானே இருக்கு ஹைட் பண்ணது. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் பேரந்திஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்க அந்த ரோ வந்துருச்சு, அந்த ரோ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் 9னா ரோ ஹைட் ஆகும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் பேரந்திஸ்னா அந்த ரோ வந்து அன்ஹைட் ஆகும். அடுத்தது கண்ட்ரோல் 0 அப்படின்னா காலம் ஹைட் ஆகும். கண்ட்ரோல் 0 அப்படின்னா காலம் ஹைட் ஆகும். ஸோ நான் இந்த காலமை கண்ட்ரோல் 0 கொடுக்குறேன். பாருங்க ஹைட் ஆயிடுச்சு. அடுத்து கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் அது கொடுத்தா அந்த காலம் அன்ஹைட் ஆகிடும். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் உங்களுக்கு அன்ஹைட் பாருங்க அன்ஹைட் ஆயிடுச்சு. அடுத்தது F4 அப்படின்னா செல் ரெஃபரன்ஸ். ஸோ அது ஃபார்முலாக்குள்ள இருக்கும் போது நான் ஆல்ரெடி F4ன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன், என்னன்னா ரிப்பீட் ஆக்ஷன். ஸோ நம்ம நார்மலாக செல்லை கிளிக் பண்ணிட்டு F4 கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகும். இதே நம்ம ஃபார்முலா டைப் பண்ணிட்டு இருக்கும் போது F4 கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா செல் ரெஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ செக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஆவரேஜ்னு கொடுங்க, ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ நான் இந்த சாம்பிள் 2 நம்பர் கொடுக்குறேன். இப்போ F4 கொடுங்க, பாருங்க செல் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா எழுதிட்டு இருக்கும் போது F4 கொடுத்தோம்னா செல் ரெஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்தது ஆல்ட் பிளஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன? ஆட்டோ சம். நமக்கு ஆட்டோ சம்ன்ற சம் ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது வந்து ஆல்ட் பிளஸ் ஈக்குவல்ட். ஸோ ஆல்ட் ஈக்குவல்ட் பாருங்க சம் ஃபார்முலா வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது
F11 அப்படின்னா create new chart worksheet. ஸோ F11 ப்ரெஸ் பண்ணுங்க, சார்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்க, சார்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சா? இன்னொரு ஷீட்ல சார்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஏதாவது ஒரு இங்க சார்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது டேட்டா செலக்ட் பண்ணுறதுனா டேட்டா செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ட் வரும். அப்புறம் சார்ட் லேஅவுட்ஸ் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ F11னா சார்ட் வந்து கிரியேட் ஆகும் நியூ ஷீட்டில். அடுத்தது Alt plus F1. Alt plus F1 அப்படின்னா create chart in existing worksheet. ஸோ F11னா நியூவாக ஒரு ஷீட்டில் ஓப்பன் ஆச்சு, அதே Alt plus F1னா இதே ஷீட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ Alt plus F1 அப்படின்னா பாருங்க, இந்த ஷீட்லேயே உங்களுக்கு சார்ட் ஏரியா ஓப்பன் ஆயிடுச்சு. டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். Alt plus F1னா இதே எக்ஸிஸ்டிங் ஷீட்ல உங்களுக்கு சார்ட் கிரியேட் ஆகும். அடுத்தது ஷிஃப்ட் பிளஸ் F11. ஷிஃப்ட் பிளஸ் F11னா இன்செர்ட் நியூ ஒர்க் ஷீட். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா ஷீட்டு, ஸோ இங்க ஷிஃப்ட் F11 கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ ஷிஃப்ட் F11 பாருங்க, இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் டவுன் அப்படின்னா கோ டு த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட். ஸோ இங்க வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் டவுன்னு நம்ம கீபோர்டில் ஒரு கீ இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்க, அடுத்தடுத்த ஷீட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவே கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் அப்னா கோ டு ப்ரீவியஸ் ஒர்க் ஷீட்டு. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் டவுன்னா நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டு, அதே கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் அப்னா ப்ரீவியஸ் ஒர்க் ஷீட். ஓகேங்களா? அடுத்தது F2 அப்படின்னா எடிட் மோட் ஃபார் த ஆக்டிவ் செல். ஸோ இங்கே வச்சுக்கிட்டு நான் F2 கொடுத்தேன்னா இதில் ஏதாவது நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம எந்த செல்லை கிளிக் பண்ணுறோமோ அதுதான் ஆக்டிவ் செல்லு. ஸோ அங்கே F2 கொடுத்தோம்னா உள்ளே நம்ம எடிட் பண்ணிக்கிறோம்னா எடிட் பண்ணிக்கலாம். அந்த கர்சர் கீ உங்களுக்கு ஒர்க் ஆகும். F2னா எடிட் மோட் ஃபார் த ஆக்டிவ் செல். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் F3. கண்ட்ரோல் பிளஸ் F3 அப்படின்னா நேம் மேனேஜர். கண்ட்ரோல் பிளஸ் F3னா நேம் மேனேஜர். நேம் மேனேஜர் நம்ம எதுக்காக கொடுப்போம்? நேம்ஸ் டேபிளில் நேமை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் F3 கொடுத்தீங்கன்னா பாருங்க, நேம் மேனேஜர். இதில் நம்ம ஏதாவது நியூவாக நேம் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த காலம் நம்ம கிளிக் பண்ணால் எனக்கு கீஸ்ன்னு வந்தால் போதும் அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த இடத்துல ஏதாவது நேம் கொடுத்துட்டு நம்ம ஷீட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டேப்னா டிக்ரீஸ் இன்டென்ட். ஸோ டிக்ரீஸ் இன்டென்ட்னா லெஃப்ட் சைடில் ஒரு மூமெண்ட்டாக மூவ் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டேப்னா இன்க்ரீஸ் இன்டென்ட். ஸோ ரைட் சைடில் ஒவ்வொரு மூமெண்ட்டாக மூவ் ஆகும். டிக்ரீஸ் இன்டென்ட்னா லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு மூமெண்ட்டை, இன்க்ரீஸ் இன்டென்ட்னா ரைட் சைடில் ஒவ்வொரு மூமெண்ட்டாக மூவ் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் டேப் ஸோ கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா? அதே மாதிரி கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டேப்னா ரைட் சைடில் ஒவ்வொரு மூமெண்ட்டாக மூவ் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல 54க்கு கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, 5க்கு மேலே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், பர்சன்டேஜ் ஃபார்மேட் செல்லோட பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் டி அப்படின்னா ஃபில் டவுன். கண்ட்ரோல் டி அப்படின்னா ஃபில் டவுன். ஸோ இங்கே வந்து ஒரு 23ன்னு கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மேலே இருக்கிறது அப்படியே ஃபில் ஆகும், ஃபில் டவுன். கண்ட்ரோல் டினா ஃபில் டவுன். அதே கண்ட்ரோல் ஆர்னா ஃபில் ரைட் செல். கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன் ரைட் செல்லில் ஃபில் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ஃபைண்ட். ஓகேங்களா? கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். ஸோ ஃபைண்டுன்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் எனக்கு எந்த வேர்டு ஃபைண்ட் பண்ணுமோ அந்த வேர்டை டைப் பண்ணிங்கன்னா, டைப் பண்ணி ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த ஷீட்டில் எங்கெல்லாம் அந்த வேர்டு இருக்கோ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். அடுத்தது ரீப்ளேஸ்க்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் ரீப்ளேஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச்
ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த வேர்டுக்கு பதில் இந்த லெட்டருக்கு பதில் எனக்கு வேற வேர்டு ரீப்ளேஸ் பண்ணணும்னா இங்கே ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு கொடுக்கணுமோ அந்த வேர்டு, இந்த வேர்டு பதில் எந்த வேர்டு மாற்றணுமோ அங்கே ரீப்ளேஸ் வித்ன்ற செல்லை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அது மாதிரி மாறிடும். கண்ட்ரோல் ஹெச் ரீப்ளேஸ். கண்ட்ரோல் டி அப்படின்னா இன்சர்ட் டேபிள். ஸோ நான் இதுவே செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். பாருங்க டேபிள் வந்துருச்சு, நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ கண்ட்ரோல் டீனா செட் டேபிள். அடுத்தது கண்ட்ரோல் கே அப்படின்னா ஹைப்பர் லிங்க். ஸோ கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் எந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் வேணும், எக்ஸிஸ்டிங் ஃபைலா இல்லை பிளேஸ்ட் இந்த டாக்குமெண்ட் இதே டாக்குமெண்ட்ல மற்ற ஷீட்டில் கொடுக்கணும்னா இல்லை புதுசாக ஒரு ஷீட்டில் கொடுக்கணும்னா இல்லை இமெயில் அட்ரஸில் கொடுக்கணுமா, எப்படி வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஹைப்பர் லிங்க் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் பார் ஓப்பன் ஆகும். அடுத்தது ஷிஃப்ட் பிளஸ் F3 அப்படின்னா இன்செர்ட் ஃபங்க்ஷன். இன்செர்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா நமக்கு ஓவராலாக நமக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா இருக்கோ அதெல்லாம் வரும். ஸோ ஷிஃப்ட் பிளஸ் F3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலா அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாருங்க ஈக்குவல் வந்துச்சு. இப்போ எந்த ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் பிளஸ் F3னா இன்செர்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F3 அப்படின்னா கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F3னா கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன். ஸோ இது எங்க இருக்குன்னா நம்ம டிஃபைன் பார்த்தோம் இல்லையா, டிஃபைன் மேனேஜர். ஸோ இதில் கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் என்னன்னா நம்ம டிஃபைன் நேம் வந்து ஒரு செல் ஒரு காலமுக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம். நம்ம ஓவராலா ஒரு டேபிள் ஃபுல்லாவே செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னா கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் கொடுத்துக்கலாம். இதனோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F3. ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் கமா கொட்டேஷன். இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த சிங்கிள் கமா கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஷோ ஃபார்முலா. ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆகி காமிக்கும். அந்த செல்லில் ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத காமிக்கும். கண்ட்ரோல் பிளஸ் இந்த மாதிரி ஒரு கமா கொட்டேஷன், அப்பர்ல இருக்க கமா கொட்டேஷன். அடுத்தது F9 அப்படின்னா கால்குலேட் நவ். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா ஃபார்முலால கால்குலேட் நவ். ஸோ நீங்கள் வந்து இந்த கால்குலேட் ஆப்ஷனில் வந்து மேனுவலாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணிங்கன்னா அது அப்டேட் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து கால்குலேட் நவ் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து அப்டேட் ஆகிக்கும். என்டையர் ஷீட்டுக்குமே நம்ம வந்து அப்டேட் கொடுக்கணும்னா ஷிஃப்ட் பிளஸ் F9 கால்குலேட் ஷீட்டு. ஸோ ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணி அதில் கால்குலேட் அப்டேட் ஆகும்னா F9, என்டையர் ஷீட்டுக்குமே ஆகணும்னா ஷிஃப்ட் பிளஸ் F9. ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் F5 அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஹால். இதுவும் வந்து எங்க இருக்குன்னா உங்களுக்கு இங்க டேட்டால ரெஃப்ரெஷ் ஹால்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் F5. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து எக்ஸிஸ்டிங்ல இருந்து ஏதாவது ஃபைல் எடுத்துட்டு வந்தீங்க அந்த மாதிரி இருக்கும்போது கனெக்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக யூஸ் ஆகுறதா ரெஃப்ரெஷ் ஹால். கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் F5. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் Lனா ஃபில்டர். ஸோ நான் இங்க கொடுக்குறேன் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் Lனா ஃபில்டர் ஆப்ஷன் வந்துருச்சா. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் L அப்படின்னா ரீஅப்ளை ஃபில்டர். ஸோ இங்க இருக்கு இல்லையா அட்வான்ஸ்டு ஃபில்டர்ல ரீஅப்ளை ஃபில்டர் கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் L. ஸோ ஏதாவது நீங்க வந்து இல்ல ஃபில்டர்ல வந்து மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் அப்படியே ஃபில்டர் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப ரீஅப்ளை ஃபில்டர் கொடுக்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் L. அடுத்தது ஷிஃப்ட் பிளஸ் ஆல்ட் பிளஸ் ரைட் அப்படின்னா குரூப். ஸோ ஷிஃப்ட் பிளஸ் ஆல்ட் பிளஸ் ரைட்னா குரூப் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஷிஃப்ட் பிளஸ் ஆல்ட் பிளஸ் ரைட் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணோம். ஸோ ஷிஃப்ட் ஆல்ட் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பாருங்க குரூப் கிரியேட் ஆகுது. இது ரோவா காலமான்னு கேட்குது. நம்ம ரோ செலக்ட் பண்ணனால ரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோக்கு ஒரு குரூப் கிரியேட் ஆகிடும். அதே அன்குரூப் பண்ணணும்னா ஷிஃப்ட் ஆல்ட் லெஃப்ட் ஆரோ. ஓகேங்களா? ஸோ நம்ம எதுவுமே குரூப் பண்ணல, அதனால அன்குரூப் பண்ண முடியலன்னு சொல்லுது. அடுத்தது F7 அப்படின்னா ஸ்பெல்லிங். ஸோ F7 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்பெல்லிங்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பெல்லிங் காமிக்கும். இங்க எதுவுமே இல்லைன்றதுனால
உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு காமிக்குது. ஓகேங்களா. அடுத்தது F7 அப்படின்னா ஸ்பெல்லிங். ஓகேங்களா. ஸோ F7 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்பெல்லிங் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்பெல்லிங் ஷீட் வேணுமா, ஃபர்ஸ்ட்லேருந்து பிகினிங் ஆஃப் த ஷீட்லேருந்து வேணுமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லுலேருந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணும். ஸோ செக் பண்ணிவிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது, கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வருது. நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இக்னோர் அந்த மாதிரி, சேஞ்ச் ஆல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அடுத்தது ஆல்ட் பிளஸ் கிளிக் அப்படின்னா ரிசர்ச். ஸோ ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் மவுஸில் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது ஆல்ட் பிளஸ் F8னா மேக்ரோஸ். ஆல்ட் பிளஸ் F8னா மேக்ரோஸ். இது ஏதாவது மேக்ரோ ரெக்கார்டிங் பண்றதா இருந்தா ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் பி பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் பி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் பி என்னது பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ நம்ம பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து எதையாவது காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பேஸ்ட் ஸ்பெஷல் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம காப்பி பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கொடுத்தோன்னே பேஸ்ட் ஸ்பெஷல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி, கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி என்னது பேஸ்ட் ஸ்பெஷல் காமா எஃப். ஸோ இது வந்து அப்புறம் இந்த பார் ஓப்பன் ஆயிட்ட அப்புறம் நீங்க எஃப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், ஃபார்முலாஸ் ஓப்பன் ஆகும். ஏதாவது நீங்க செல்லுல காப்பி பண்ணி அந்த ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் பண்ணணும்னா இதுல எஃப் ப்ரெஸ் பண்ணா போதும். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி பேஸ்ட் ஸ்பெஷல், அதுல வி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், வேல்யூஸ், ஏதாவது வேல்யூஸ் மட்டும் பேஸ்ட் பண்றதா இருந்துச்சுன்னா வி கொடுக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி பேஸ்ட் ஸ்பெஷல், அதுல டி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட், ஏதாவது ஃபார்மேட் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதா இருந்தா கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கொடுத்து பேஸ்ட் ஸ்பெஷல் ஓப்பன் ஆயிட்ட அப்புறம் நீங்க டி கொடுத்துடலாம். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா சி. ஸோ சினா என்னது, கமெண்ட்ஸ், ஏதாவது கமெண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அது மட்டும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகும்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கொடுத்துட்டு சி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆகும். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி என், என்னன்னா வேலிடேஷன், ஏதாவது டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு என். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா டபிள்யூ. ஸோ டபிள்யூனா என்ன, காலம் வித். டபிள்யூனா காலம் வித், காலமோட வித் மட்டும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா டபிள்யூ கீ. கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா எக்ஸ் அப்படின்னா ஆல் எக்ஸப்ட் பார்டர்ஸ். ஓகேங்களா. பார்டர்ஸ் தவிர எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா ஆர் அப்படின்னா ஃபார்முலா அண்ட் நம்பர் ஃபார்மேட். ஸோ எனக்கு ஃபார்முலா பிளஸ் அதுல இருக்கிற ஏதாவது நம்பர் ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் அந்த நம்பர் ஃபார்மேட் வேணும்னா ஆர். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி யூ அப்படின்னா என்னன்னா வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட். வெறும் வேல்யூஸ்னா வி, வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்னா யூ. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா ஓ அப்படின்னா நன், ஆப்ரேஷன்ல எதுவும் வேண்டாம் அப்படின்னா நன். கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா எஸ் அப்படின்னா சப்ட்ராக்ட், சப்ட்ராக்ஷன் நடக்கணும் ஆப்ரேஷன்லனா எஸ். கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா டி அப்படின்னா அடிஷன், அடிஷன் ஆப்ரேஷன். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா எம் அப்படின்னா மல்டிபிகேஷன். ஓகேங்களா. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா ஐ அப்படின்னா டிவைடு. ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா பி அப்படின்னா ஸ்கிப் பிளாங்க்ஸ், பிளாங்க் செல்ல ஸ்கிப் பண்ணிட்டு மற்றது மட்டும் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா பி ஆப்ஷன். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா இ அப்படின்னா டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா ரோ வந்து காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் மாத்தி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கமா எல் அப்படின்னா பேஸ்ட் லிங்க். லிங்க் நம்ம வந்து லிங்கா பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து சோர்ஸுக்கும்
சோர்ஸ் டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் இதில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் வி கமா ஹச் அப்படின்னா ஹைப்பர் லிங்க். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ஹோம் டேப்ல பேஸ்ட்ல இங்கே இருக்கு பாருங்க, ஹைப்பர் லிங்க். பேஸ்ட் ஆஸ் ஹைப்பர் லிங்க் கொடுத்து பேஸ்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் வி கொடுத்துட்டு ஹச். அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் வி கொடுத்துட்டு ஏ கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆஸ் பிக்சர். ஸோ உங்களுக்கு வந்து பிக்சராக பேஸ்ட் பண்ணோம்னா ஏ. ஸோ இது வந்து பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு மட்டும் இருக்கிற கீஸ், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஸ்பெஷல் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் வி கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ரேஷன் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம எக்ஸல் இருக்குது. பட் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து எக்ஸல் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம எக்ஸலில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லா கீயும் நீங்களும் ஒன் பை ஒன்னாக படிச்சுட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. ஸோ எப்பவுமே ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபாஸ்ட் வரும். ஸோ எப்பவுமே ஷார்ட்கட் கீயை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.